இந்த மாதிரி 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்து இந்த திசை நடந்தா சூரிய திசை நடந்ததுன்னா பிளட் ரிலேட்டடான இஷ்யூ வரும். செக் பண்ணி பாருங்க. வணக்கம், நான் உங்களுக்கு ப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, வளர்பிறை சந்திரன் சன் இன் மீனம், மூன் இன் ரிஷபம். சந்திரன் வந்து உச்சமா இருக்கிறாரு, வளர்பிறை. ஓகே, 9ஆம் பார்வை ஆன் குரு, சந்திர ஒளில் வி லைக் பௌர்ணமி சந்திரனா என்ன? இன்னைக்கு எல்லாம் இதே கேள்வியா கேட்குறீங்க. சரி, என்ன கேட்குறீங்க? மீன லக்னம், லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு பாக்குறாரு, லக்னத்தையும் பாக்குறாரு, ராசியும் பாக்குறாரு. இவர் வந்து சந்திரனை போல ஆக்ட் பண்ணுவாரா, பௌர்ணமி சந்திரனை போல ஆக்ட் பண்ணுவாரானா, பௌர்ணமி சந்திரனாகவே மாறி விடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளி பொருந்திய சந்திரனாக ராசியும் லக்னமும் குருவின் தொடர்புல இருக்கக்கூடிய ஒருத்தராக, அதே நேரத்துல 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கக்கூடிய நோயாளியாகவோ பிடிவாதமான அமைப்புகளையோ, இந்த மாதிரி 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்து இந்த திசை நடந்தா சூரிய திசை நடந்ததுன்னா பிளட் ரிலேட்டடான இஷ்யூ வரும். செக் பண்ணி பாருங்க. உங்க லக்னம்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இவர் சூரியன் வர முதல்லாம் பிரச்சனை பண்ணுவாரு. இந்த அமைப்புகள் ஏதாவது தொடர்ச்சியான மருந்து சாப்பிடுறது அப்படி இப்படின்ற மாதிரி விஷயம் பாரு. இப்போ உங்க கேள்வி வரும். உங்களோட கேள்வி என்ன? இது இப்போ கன்சிடர் பௌர்ணமி சந்திரனான்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற பட்சத்துல பௌர்ணமி சந்திரன் இல்லைங்க, ஒளி குறைந்த சந்திரனா இருக்காரு. குரு பார்ப்பதால் அவர் ஒளி பெறுகிறாருன்னா முதலில் வளர்பிறை சந்திரன், முதலில் ஒளி இல்லாத சந்திரன், அதற்கு பிறகு குருவின் பார்வையால மெருகேற்றப்பட்ட சந்திரன். இந்த வார்த்தை பொருத்தமா இருக்கும். முதல்ல டல்லா இருக்கிறாரு, குரு பார்வை ஒரு பூஸ்ட் போட்டு விட்ட மாதிரி ஆகுது. அந்த பூஸ்ட்னால அப்படியே எனர்ஜியா மாறுறாரு. இந்த இதெல்லாம் குடிப்பாங்கல்ல, ரெட்புல்லாம் குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி டல்லா டவுனா இருக்குதுங்க. இது குடிச்சோடனே நான் வந்து இதாயிட்டேன். குடிச்சோடனே நீங்க ரெட்புல் ஆயிடுறீங்களா? இல்ல, அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு தேவையான எனர்ஜி, சந்திரனுக்கு எப்படிங்க எனர்ஜி கொடுக்க முடியும்? ஒளியால கொடுக்க முடியும்ல. அந்த ஒளியால குரு வந்து அந்த ஒளியை வந்து செலுத்துறாரு. அதனால சந்திரன் முதலில் முதலில் ஒளி இல்லாத சந்திரன் பிற்பகுதியில ஒளியாக மாறிக்கிறாரு. இதே வந்து சனி பாக்குறாரு, செவ்வாய் பாக்குறாரு, முதல்ல சந்திர தசை கஷ்டப்படுத்துது, அதற்கு பிறகு குரு பார்வையின் அடிப்படையில பிற்பகுதியில அப்படியே பிக்கப் ஆகி வராரு, வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த அமைப்புகள் வருதுல்ல. ஆனாலும் சந்திரன் அங்க ஸ்தான பலம் உச்சமாக இருக்கிறாரு. இந்த நிலை வரும். இதுல லக்னத்துக்கு வெறும் சூரியன் குருவோட தொடர்பு மட்டும் இருக்குதா, இல்ல சனி பாக்குறாரா, செவ்வாய் பாக்குறாரா, அதற்கு பிறகு 8ஆம் அதிபதி எந்த நிலைமையில இருக்காருன்றதை வச்சு இன்னும் ஆழமான லக்னத்தினுடைய குணங்கள், சில அமைப்புகளை அழகா வெளியே சொல்லிடலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.